ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று இரவிலிருந்து நாம் தியானிக்கின்ற செய்தி, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவராக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னிடத்தில் வந்ததான மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்தார். பாவத்தினால் வியாதியும் நோயும் பட்டு கிடந்த மனிதர்களை ஆண்டவர் மனதுருகி தொட்டு குணமாக்கினார். பாவத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவர்களை, நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லுவதற்கு ஏதுவானவர்களை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த போது அவர்களை மன்னித்து, அவர்களை ஆண்டவர் பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களை நான் மன்னிக்கிறேன், ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் பாவம் செய்யாதிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதை அவர் அதிகமாக விரும்புகிற தேவன். அவர் மனிதனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே அவன் விடுதலை ஆகிறவனாக இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் பாவம் செய்யாதே என்று சொன்னார்? பாவம் செய்வதனால் ஆண்டவருக்கு ஏதாவது நஷ்டமா என்று கேட்டால் மெய்யாக சொல்லுகிறேன், பாவம் செய்வதனால் ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டமாக காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய நஷ்டங்களை ஆண்டவர் விரும்பாததினால் மனிதனை கர்த்தர் நஷ்டப்பட்டு வாழ்வதற்காக, தரித்திரமாக வாழ்வதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் படைக்கவில்லை. தன்னை போல சுயாதீனனாக, தன்னை போல எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவனாக, தன்னை போல எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவனாக, தன்னை போல மேன்மை உள்ளவனாக இருப்பதற்கு ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தபடியால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து ஒரு மனிதனுக்காக மரித்து உயிரோடு எழும்பினதின் காரணம் என்ன? அவன் இழந்து போன அந்த தெய்வீக உறவை அவனுக்கு திரும்ப புதுப்பித்துக் கொடுத்து, சத்துரு மனிதனுடைய கையில் இருந்து எவைகளை எல்லாம் பறித்து கொண்டானோ அதையெல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுத்து, இனி ஒரு மறுமை வாழ்வு வருகிறது, அந்த வாழ்விலாகிலும் அவன் தன்னை போல இருந்து எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை அவன் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தன்னையே பலியாக அனுப்பி இந்த உலகத்திலே மனிதனை மீட்டுக் கொள்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் அந்த இயேசு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், இனிமேல் பாவம் செய்யாதே. காரணம் என்ன? நீ நஷ்டப்படுகிறதை நான் விரும்பவில்லை. நீ இந்த உலகத்தில் துன்பம் துயரம் அனுபவித்து மோசமான நிலைமையிலே சத்துருவுக்கு அடிமையாய் வாழ்கிறதை நான் விரும்பவில்லை. நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நேற்று சொன்னேன், பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு பைபிளில் சுமார் 22 காரணங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 விஷயம்தான் நேற்றைக்கு உங்களுக்கு பேச முடிஞ்சு, 4வது காரியத்தை மெதுவாக உங்களுக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கும் எத்தனை விஷயம், முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறதற்கு பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நேற்றைக்கு நாம் தியானித்தோம், பாவம் மனிதனுக்கு திருப்தியை தருவதில்லை. இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வது எதற்கு? சந்தோஷத்திலே திருப்தி அடைய, பலவிதமான வழிகளிலே தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள அவன் ஆசைப்பட்டுதான் பலவிதமான பாவங்களை அவன் செய்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எத்தனை தான் செய்தாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. கொஞ்ச நேரம் அவன் திருப்தியாய் இருக்கிறது போல இருக்கிறது, பிற்பாடு அவன் சந்தோஷத்துக்காக அனுபவிக்கின்ற அந்த பாவங்களே அவனுக்கு வேதனையாக மாறிவிடுகிறது. இரண்டாவது சொன்னேன், ஒரு பாவம் மற்றும் பல பாவங்களை செய்வதற்கு மனிதனை தூண்டிவிடுகிறது என்று சொன்னேன். மூன்றாவதாக, பாவம் ஒரு மனிதனை பரிதபிக்கப்பட்ட மனிதனாக மாற்றிவிடுகிறது என்பதை ஆண்டவருடைய வசனங்களில் இருந்து உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு வேறு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் உங்களை உயிர்ப்பிப்பதாக, உங்களை கவனமாக வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டுவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய். ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன்
மதிகட்டவன் அப்படி செய்கிறவன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் லட்சையும் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஒரு பெரிய பாவத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் தெளிவாய் இந்த 2 வசனங்களுக்குள்ள 4 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றாவது சொல்லுகிறார், ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் அல்லது பாவம் செய்கிறவன் தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே வாழ்வான் என்றால் அவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஆத்துமா அழியாதபடி மனிதன் காக்க கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அழியக்கூடாத ஆத்துமாவை காப்பதற்கு ஒரே ஒருவர் தான் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். மனிதனுடைய ஆத்துமா அழிவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆத்துமா கெட்டு போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. இன்றைக்கும் மனிதர்கள் பாவம் செய்வதனால் அவர்களுக்கு உண்டாகிற விளைவு என்ன? ஆத்தும மரணம், ஆத்தும கேடு அவர்களுக்கு உண்டாகிறது. ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தினுடைய விளைவு என்ன? ஏன் பாவம் செய்யாதே என்கிறார்? பாவத்தினுடைய விளைவு மனிதனுடைய ஆத்துமாவை கொண்டு போடுகிறது. அது என்ன மரணம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும மரணத்தை ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுக்கும் பொழுது அல்லது ஆதாமு கிட்ட சொல்லும் பொழுது மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு சொன்னால் நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ பிசாசு சொன்ன சாவு வேறே, ஆண்டவர் சொன்ன சாவு வேறே. ஆண்டவர் சொன்ன சாவு எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உறவு அன்றோடு முறிந்து போய்விடும், செத்து போய்விடும். உன்னுடைய ஆத்துமா பாவத்துக்கு உள்ளாகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் பிசாசு சொன்னதோ மாமிச பிரகாரமான சாவு. அதனால அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அவன் எப்படி சாத்தான் ஏமாற்றினானோ அதுபோல சரீர பிரகாரமாய் அவன் சாகல, ஆத்தும பிரகாரமாய் அவன் மரித்தான். அப்படி உயிரற்றதான ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்க இயேசு தன்னுடைய உயிரையே உலகத்தில் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாவம் மனிதனுடைய ஆத்துமாவை கொன்று போடுகிறது, அழித்து போடுகிறது. நம்ம எல்லாரும் ஆத்துமா மீட்படையும்படி பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளதாக மாற்றுகிறதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற அன்பான நண்பர்களே, தேசவாசிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கள் இந்த ராத்திரி வேளை உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன? ஆத்துமாவை நீ கெடுத்துக் கொள்ளாதே, ஆத்துமாவை அழித்து விடாதே. பாவம் செய்து செய்து ஆத்துமாவை கெடுத்து பாதாளத்துக்கு போகிறத நாம் விரும்பல. ஆகவே இந்த ராத்திரி வேளை பாவ வழிகளை விட்டு வெளியே வருவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பாவத்திலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ராத்திரி உங்கள் ஆத்துமாவுக்கு மீட்பான ராத்திரியாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறவன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறானா? அடுத்து வாசிக்கிறோம், அவன் வாதையை அடைவானாம். எதை அடைவானா? வாதையை அடைவானா. அடுத்து வாசிக்கிறோம், அவனுக்கு இழிவும் அவமானமும் உண்டாகிறது. பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கை உலகத்திலே அவமானம் உள்ளதாய், இழிவு உள்ளதாய் இந்த உலகத்திலே மாறிவிடுகிறது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. உன்னை கனம் பொருந்திய மனிதனாக வாழ வைக்கிறதற்கு விரும்புகிறார். மேன்மையான மனிதனாக வாழ வைக்க விரும்புகிறார். பாவம் செய்து வாழ்வாய் என்றால் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் கூட உன்னை பரிகாசம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய். ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் கூட உன்னை கேவலப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய். அவனுடைய நிந்தை ஒழியாது என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் காட்டுகின்றது. அன்பு சகோதரா, பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து வாழ்கிறதினால் உனக்கு மட்டுமல்ல கெட்டு
பெயர் நேற்றைக்கு இரவு சொன்னேன், உன்னை கெட்ட பெயராய் மாற்றுகிறது மட்டுமல்ல, அந்த பட்ட பெயர் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் வந்து பலிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு மட்டும் குடிகாரன் என்ற பெயர் வராது, உன் பிள்ளைக்கும் சேத்தாக்கம் வரும். குடிகாரனுக்கு மோவை, குடிகாரனுக்கு மோவா, இப்படியாக்கம் வரும். விபச்சாரக்காரனுக்கு மோவை, விபச்சாரக்காரனுக்கு மோவா, இப்படித்தான் பட்டம் வரும். சகோதரா, நீ செய்கிற பாவங்கள் உன்னை மட்டும் பாதித்தால் பரவாயில்லை, அது உன்னுடையதான சந்ததிகளையும் பாதிக்கும். ஆண்டவர் யார் தெரியுமா? பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அநியாயம் செய்து பாவம் செய்து துரோகம் செய்து வாழ்வாய் என்றால் கர்த்தர் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளையும் ஆண்டவர் வாதிக்கிறவர். ஆகவே தான் கர்த்தர் அப்படிப்பட்ட வாதைகளில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுதலையாக்க இன்றைக்கும் உன்னை நேசித்து இப்படிப்பட்ட கூட்டங்களின் வழியாக உன்னோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறது. பாவம் ஒரு மனிதனுக்கு கேடான அனுபவத்தை உண்டாக்கி விடுகிறது. வாசித்து பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். பிரசங்கி 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். செத்த ஈக்கள், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனையும் சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பாருங்கள், ஆண்டவருடைய வேதத்தில் கவனமாய் நீங்கள் கவனித்தால் வேதம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா, அதுபோல கனம் பெற்ற ஒரு மனிதனை சொற்ப மதியினமும் கெட்டு போக பண்ணுகிறதா. அன்பானவர்களே, எனக்கு இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு தைலத்தில் செத்த ஈ விழுந்த உடனே அது நாரி கெட்டு போகுமா? கெட்டு போகுமா? சொல்லுங்க, போகுமா போகாதா? ஈ விழுந்த உடனே தைலம் கெடுமா? கெடாது. அப்ப எப்படி கெடுது? அங்கதான் நீங்க சிந்திக்கணும். தைலம் நாறுகிறதற்கும் தைலம் கெடுகிறதற்கும் காரணம் என்ன? ஈ விழுந்த உடனே தைலம் கெடாது, தைலம் நாராது. தைலம் நாரணும்னா அந்த ஈ உள்ள கடந்து கொஞ்ச காலம் ஊறணும். ஊறின பிறகுதான் அந்த தைலம் என்ன செய்யும்? நாரத் தொடங்கும். எலி செத்து ரூமுக்குள்ள விழுந்த உடனே நாராது, அது கொஞ்ச நாள் அங்க கிடந்து அழுவுனாதான் என்ன செய்யும்? நாரும். தைலக்காரனுடைய தைலம் நாறுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய கவனக்குறைவு, அவனுடைய லேசினஸ், சோம்பேறித்தனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தைல குப்பியில ஈ விழுந்தாச்சு, என்ன செய்யணும்? நல்லவே உடனே அதை என்ன செய்யணும்? எடுக்கணும். இன்னைக்கும் வாழ்க்கையில தவறுகள் வரக்கூடாது. வந்தா அடுத்த நிமிஷமே தன்னை திருத்திக் கொள்ளுகிறதற்கு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்த நிமிடமே தன்னை சரி பண்ணி கொள்ள வேண்டும். இதை செய்ய விடாததுதான் சாத்தானுக்கு வேலை. நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான், இனி என்னால ஒரு பிரயோஜனமோ இல்ல, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறு வந்துட்டு அவ்வளவுதான், இனி என் ஜென்மமே பாழு. இப்படியே உன்னை நினைக்க வச்சு 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 அந்த பாவ கிரியைகளில் இருந்து உன்னை வெளியே வர விடாம, நீ செய்கிற தீமைகளில் இருந்து உன்னை வெளியே வர விடாம உன்னை அதிலேயே தங்க வைக்கிறது சாத்தானுடைய தந்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களில் இருந்து இன்றைக்கு நீ வெளியே வா. உன்னுடைய காரியங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரிந்தது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது என்னோட இருக்கட்டு, நான் உன்னை மன்னிக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். அக்கிரமங்களை விட்டு வெளியே வா என்று அழைக்கிறார், பாவத்திலிருந்து வெளியே வா என்று அழைக்கிறார் ஆண்டவர். ஏன் அப்படி உனக்கு அழைப்பு கொடுக்கிறார்? அநேகர் நீ செய்கிற தவறுகளை என்கரேஜ் பண்ணுவாங்க, உன்னுடைய தப்பிதங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. உலகத்தில் எல்லாவனும் நல்லவனா, உலகத்தில் எல்லாவனும் பரிசுத்தவானா, இப்படி உன்னை கேள்வி கேட்கிற எந்த மனுஷனானாலும் சரி உன்னை வஞ்சிக்கிறான் என்பதை புரிந்து கொள்.
அல்லேலூயா. தப்பிதம் என்றால் தப்பிதம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் யாருக்கும் எந்த விதத்திலும் லியபிலிட்டி காட்டுகிறது இல்லை. பாவத்தினுடைய வழிகளிலே இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் வெளியே வாருங்கள். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பாவத்துக்கு என்கரேஜ் பண்ணுகிறவங்க உங்க வாழ்க்கையை அழிக்கிறார்கள் என்பதை இந்த ராத்திரி வேளை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் இயேசு உன்னை பாவம் செய்ய வைக்கிறதற்காக இந்த உலகத்தில் வரல. கிருபை என்பது மனிதன் பாவம் செய்கிற ஏணி அல்ல. கிருபை என்பது நீ பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உனக்கு பாராட்டின ஒரு பெரிய தயவு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்மா சாகும்னா கட்டாயம் சாகும் தான், அதுல மாற்றம் ஒண்ணும் இல்லை. இன்றைக்கும் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிற வேலையை நிறுத்திக்கிட்டு எவைகள் எல்லாம் வேதத்தின்படி பாவம் என்று உனக்கு உணர்த்தப்படுகிறதோ அவைகள் அத்தனையை விட்டும் வெளியே வர பரலோக தேவன் இன்றைக்கு கிருபை தந்தருளுவாராக. அல்லேலூயா. இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? கால தாமதமாக செத்த ஈ தைலத்துக்குள்ளே கிடந்து ஊறி 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 அந்த தைலத்தை கெட்டு நார பண்ணும். அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த தைலத்தை தூக்கி வெளியே எறிவாங்க. எங்க எறிவாங்க? வெளியே எறிவாங்க. வெளியே எறியும் போது 4 பேர் பார்ப்பாங்க. 4 பேர் பார்த்துட்டு கேட்பாங்க, ஏப்பா ஏன் இந்த பெரிய பரிமள தைலத்தை இவ்வளவு வேஸ்டா தூக்கி வெளியே எறிய? அப்பா அவன் சொல்லுவான், நான் வெளியே எறிய காரணம் அதுல நிறைய செத்த ஈ விழுந்து ஊறி கண்டு போச்சு. கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத உள்ள கண்டுபிடிச்சு அங்கே அந்த தைல ஈயை எடுத்து வெளியே போட்டிருந்தா, செத்த ஈயை எடுத்து வெளியே போட்டிருந்தா, அது உலகத்திலும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, தைலமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து மிக தெளிவாய் பேசுகிறது என்ன? நம்முடைய ரகசிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அழிக்கிறது மட்டுமில்லை, ஒரு நாள் நம்மை வெளிப்படையாய் உலகத்துக்கு காட்டி கொடுத்து விடும். உலகத்திலே நமக்கு அவமானத்தை உண்டாக்கிவிடும். நேற்றுக்கு நான் சொன்னேனே, சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சா முதல்ல அவனுடைய பாவம் எல்லாம் அந்தரங்கமாகத்தான் இருந்தது, ரகசியமாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட ரகசிய பாவங்களிலே அவன் தொடர்ந்ததினாலே கடைசியில் அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை அவன் பலட்சியமாய் வெளிப்பட வேண்டியதாய் போயிற்று. இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதினாலே எப்பேற்பட்ட பாவங்களாய் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு அவமானத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு கேடையும் உங்கள் ஆத்துமாவையும் கெடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரோ உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க விரும்புகிறார். ஆண்டவரோ உங்களை கனம் பெற்றவர்களாக வாழ விரும்புகிறார், வாழ வைக்க விரும்புகிறார். எந்த இடத்திலே அவமானப்பட்டாயோ அதே இடத்திலே ஒரு தலையை நிமிர்த்துகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. பசர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் வந்துருச்சு, என்ன மனுஷன் இப்படி எல்லாம் நினைக்கிறான் அப்படி நீங்க சொல்றதா இருந்தா நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீ எந்த இடத்துல அவமானப்படுகிறாயோ, எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை கேவலப்படுத்துகிறார்களோ, உன் வாழ்க்கையை மட்டும் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல உன்னைய பற்றி வெளிப்படையா பேசி நீ தொடருகின்ற தீமையான வழிகளை விட்டு நிரந்தரமாய் வெளியே வருவாய் என்றால் உன்னை ஆசீர்வதிக்கிறது மனிதன் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவன். பிலேயாம் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறவனை யாராலும் சபிக்க முடியாது. ஆண்டவர் உயர்த்த நினைக்கிற எந்த மனிதனையும் யாராலும் தடுக்க முடியாது. அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளை மனிதன் என்ன சொல்லுவான் என்பதை விட்டுட்டு ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் அதை கவனித்து கர்த்தர் பக்கமாய் உன் வாழ்க்கையை திருப்பு. உன்னை இந்த ராத்திரி வேளை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐந்தாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக நாம் தியானிக்க போகின்ற அடுத்த காரியம், பாவம் ஏன் செய்யக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 51வது சங்கீதம் 12வது வசனம். ஏன் பாவம் செய்யக்கூடாது வாசிக்க கேட்போம். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி
என்னை தாங்கும்படி செய்யும். கவனிங்க, பாவம் செய்கிறதினால் அடுத்து ஏற்படுகிற விளைவு என்ன? பாவம் நம்முடைய மகிழ்ச்சியை திருடி விடுகிறது. பாருங்கள் எவ்வளவு அழகாய் தாவீது ராஜாக்கு சொல்லுகிறார், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு என்ன செய்யணும்? தரணும். ஏன்? பாவம் செஞ்சப்போ இரட்சண்ய சந்தோஷம் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டு விலகி போயிட்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகம சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க, தாவீது ராஜா ஒரு வருஷம் கர்த்தருக்கு பாட்டே என்ன செய்யலையா, பாடலையா. ஏன்னா அவர் இந்த பாவத்தினுடைய விளைவினால மனம் கசந்து நொந்து கர்த்தரை பாடுறதுக்கோ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம தன்னை தானே ஒரு கழித்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் தான் மனிதனுக்கு மேல அன்பு வைத்திருக்கிற தெய்வம் தாவீதினிடத்தில் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை உணர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் ஒருத்தனுக்கு வல்லமை நமக்கு இல்லை பத்தியா? அவன் ஒருத்தன் ஒரு டப்பாவை ஆட்டின உடனே நீங்க எல்லாரும் யாரதான் பார்க்குறீங்க? அப்ப அந்த டப்பாக்கு இருக்கிற மகிமை வசனத்துக்கு. அதனாலதான் அவனை திட்டு, நீ தப்பா நினைக்காதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு விதமான தந்திரம். உங்களை எப்படி டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சத்துரு வேலை செய்வான். கண்டுக்கிடப்படாது. நீங்க ஒழுங்கா இங்க பார்த்திருந்தா நான் அவனை திட்டிருக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை நான் திட்டதுக்கு காரணமே நீங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, போகட்டும். பாருங்க, பாவம் மனிதனுடையதான சந்தோஷத்தை திருடி விடுகிறது. பிரியமானவர்களே, நிறைய பேர் நினைப்பாங்க இயேசுநாதர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும், இயேசுநாதர் என்ன தருவார். நான் சொல்லட்டா, உன்னால விலை கொடுத்து வாங்க முடியாததையும் உன் சொத்து முழுதையும் வித்து கொடுத்து ஊருக்குள்ளா இருக்கிற கம்பெனியில தேடினாலும் நீ கிடைக்காததும் கண்டுபிடிக்க முடியாததுமான ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் இயேசு உனக்கு இலவசமா தருவார். அதாக்கோ இரட்சண்யத்தின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பேச்சில சொல்ல முடியாது. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா மட்டும்தான் அது என்னன்னு தெரியும். இரட்சண்யத்தின் சந்தோஷம்னு சொல்றீங்களே பாஸ்டர், என்ன? அது ரட்சிக்கப்படு, அப்பதான் உனக்கு தெரியும். ரட்சிக்கப்படாதது வரைக்கும் அது ஒரு புரியா புதிராத்தான் இருக்கும். லட்டு இனிக்குதுன்னு வாயால சொன்னா அது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. வாயில போட்டு நுழைச்சாதான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. இதே போலதான் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை அது என்னன்னு கேட்டா ஒருத்தருக்கும் புரியாது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தா அப்ப தெரியும் அது என்ன சந்தோஷம் என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் நீங்க புரியுற மாதிரி ஒருக்கா சொல்லி தரணும்னா, ஆபகுக்கு சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். கவனிக்கிறீங்களா? உலகத்தில் உள்ள பணத்தாலேயோ பொருளாலேயோ ஆசைகளாலேயோ ஐஸ்வர்யங்களாலேயோ பெறக்கூடிய ஒன்றல்ல ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையாய் ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா உலகத்தில் உள்ள எந்த நஷ்டமும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனுக்குள்ள இருந்து எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் எந்த குறைவு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன பலவீனம் சரீரத்தில் இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். இது ஒழுங்கா ரட்சிப்படையாத கேசுகள்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அடுத்த வார்த்தை சொல்லும், ஏதோ போகுது, ஏதோ போகுது. இதை விட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சில ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க, சாவ மதியத்து கிடக்கேன்.
அல்லேலூயா. எவனுக்கோ சாக்காலம் வருது, எனக்கு வரமாட்டேங்குதே. இப்படி எல்லாம் பேசுகிறது யாருன்னா சரியான ரட்சிப்படையாத பார்ட்டிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுவான், வாழ்ந்திருக்கவன் தெரியும், தாழ்ந்திருக்கவன் தெரியும். ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுவான், பசியா இருக்கவும் படிச்சுக்கிட்டேன், நிறைவா இருக்கவும், ஆமா எல்லாத்துக்கும் கற்றுக்கொண்டேன், என் நிலையிலையும் மனரம்யமா வாழ்கிறதற்கு கற்றுக்கொண்டேன். யோபு சொன்னார், கர்த்தர் தந்தார். அப்ப தந்ததுக்கும் தோத்திரம் சொல்லுங்க, எடுத்ததுக்கும் தோத்திரம். ஆனா சில ஆட்களுக்கு தந்ததுக்கு தோத்திரம் பண்ண தெரியும், எடுத்ததுக்கு அழகான் தெரியும், தோத்திரம் பண்ண தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலவற்றை எடுக்கிறார்னா காரணத்தோட தான் எடுப்பார். சில விஷயங்கள் அதுக்கு பிறகு கர்த்தர் வச்சிருப்பார். அவர் நோக்கம் இல்லாம எதையும் நமக்கு செய்ய மாட்டார். எது நடக்கிறதோ அது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம் அப்படின்னு சொல்லிப்பாரு. தீமையை கூட கர்த்தர் நன்மையாக கர்த்தர் மாற பண்ணுவார். தீமைகளினுடைய ஆரம்பம் உங்களுக்கு நன்மையாக தெரியாது. தீமைகள் உங்களுக்கு கண்ணீரையும் வேதனையும் தான் கொண்டு வரும். ஆனால் சில வருஷங்களுக்கு பிறகுதான் தெரியும் அது நன்மையாக கர்த்தர் மாற பண்ணினார். கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு பிறகுதான் யோசேப்புக்கு புரிஞ்சது, ஓஹோ இவனுங்க செஞ்சதெல்லாம் நம்ம இந்த அளவு கர்த்தர் உயர்த்துகிறதற்கு. ஆரம்பத்தில் எந்த தீமையும் உங்களுக்கு நன்மையாக தெரியாது. ஆகவே நல்ல வேத அறிவுள்ளவர்கள், கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் தீமையில சொல்லுகிற முதல் வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சாராளவரோஜ் அம்மா பாடுனாங்க, அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் அறியாம ஒன்றும் வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அறியாமல் ஒன்றும் வராது. அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, அல்லேலூயா, ஆமென், நல்ல வாய்களை திறந்து ஒரு வரி இந்த பாட்டை பாடலாமா? அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டே. எனக்கே நீ பயமே, இன்ப இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலோ என்னோடு இருப்பார், என் துன்ப நேரத்திலோ இயேசுவே என்னோடு இருப்பார். கடந்த வாழ்நாட்கள் எல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கடந்த வாழ்நாட்கள் எல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தார். எனக்கே இனி பயமே, உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டேன். கைகளை தட்டி, அவர் அறியாதொன்று வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொண்டேன். எனக்கே நீ பயமே, இன்ப இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலோ இயேசுவே என்னோடு இருப்பார், என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உண்மையாய் ரட்சி
ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ரட்சண்யத்தின் சந்தோஷம். தாவீது ராஜா பாவம் செய்த போது அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் அவரை விட்டு விலகி போயிற்று. அன்பு சகோதரா, ரட்சிக்கப்பட்ட நாளிலே உனக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இருக்கிறதா? அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்ததான அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் ஆமா என்று சொல்லுகிறதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த சந்தோஷம் எனக்கு இப்பவும் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய கைய காணல. ஆண்டவர் யார் தெரியுமா? இழந்ததை இழந்ததாய் போக விடுகிறவர் அல்ல. தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கட்டளையிட்டார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீ இழந்து போன அந்த ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப அவனுக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது நீ உன்னுடைய தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பி இனிமேல் அவைகளை செய்ய மாட்டேன் என்று கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவாய் என்றால் நீ இழந்ததை உனக்கு இரட்டிப்பாய் திரும்ப தந்து உன்னை மறுபடியும் மகிழ வைக்கிறதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ துக்கமாய் வாழ்கிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கதான் அவர் இப்பொழுதும் விரும்புகிறார். பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை திருடி விடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை சத்துரு விதைக்க காரணம் என்ன? நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக மாறுவதற்கு. நீங்கள் பலவான்களாய் இருந்தால் சாத்தானுடைய ராஜ்யங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். பலவான்களாய் நீங்கள் இருந்தால் அவருடைய கிரியைகளை எதிர்க்க முடியும். பலவான்களாய் நீங்கள் இருந்தால் கர்த்தருக்கென்று எதையாகிலும் உங்களால் செய்யக்கூடும். அப்படியானால் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுத்தால் நீங்கள் பலவீனப்படுவீர்கள். தாவீதுக்கு வாழ்க்கையை விட்டு அது போன உடனே அவனால பாட முடியல. அல்லேலூயா. அவரால் கர்த்தரை என்ன செய்ய முடியல? பாட முடியல. அவர் கர்த்தரிடத்தில் மனம் வருந்தி கேட்கிறார். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, சந்தோஷம் உள்ளவன் என்ன பாடக்கடவன்? சங்கீதம் பாடக்கடவன். அப்ப சங்கீதம் பாடுவதற்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். சில வீட்டில் ஒரு நாளும் சந்தோஷமான பாட்டே கிடையாது. டெய்லி துக்க பாட்டு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. சில ஆட்களை பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ள எப்போ பாரு அந்த பாட்டெல்லாம் துக்கப்பாட்டாவே இருக்கும். அழலேலும் ஜீவித மறுவில் அது ஒண்ணு. கண்ணு நீர் எங்கு மாறுமோ. வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் இருக்கும். பாட்டு என்னது? கண்ணு நீர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டெல்லாம் ஒழுங்கா பாடணும். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பாடுனா ஓகே. விசுவாச பாட்டு எவ்வளவோ இருக்கு, அது ஒன்றும் வாயில வரவே வராது. துக்கத்தின்டே பானை பாத்திரம் கர்த்தா என்றே உன் கையில தர மாட்டேன், மண்டையில போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி விசுவாசமா பாடுன்னு சொன்னா சும்மா ஒரே பாட்டு, இழுப்பு பாட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் உள்ளவன் என்ன பாடணுமா? சங்கீதம் பாடணும். ஆண்டவருக்கு தோத்திரம். நம்ம ஆளுகளை கொண்டு செங்கடலை கடக்க விட்டுருந்தா அந்த பக்கம் போன உடனே என் பிராணன் பிழைத்து கொண்டதே தோத்திரம் தோத்திரம்னு பாடியிருப்பான். மோசேயும் ஜனங்களும் அப்படி பாடல. நான் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய்
வெற்றி சிறந்தார். கர்த்தரை உயர்த்தி பாடினாங்க. வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டவரை நல்லா பாடுகிறதுக்கு பழகுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து எப்பவுமே ஆண்டவரை உயர்த்தி பாடுகிற பாடல் வந்தா அது பெரிய ஆசீர்வாதமாக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதால அந்த பாடலை பாட முடியல ஒரு வருஷம். காரணம் என்ன? ரட்சண்யத்தின் சந்தோஷம் போயிட்டு. அதனாலயாக்கும் இன்னைக்கும் சபைகள்ல பார்த்தா ஏதோ 4-5 விசுவாசிகள் மட்டும் பாட்டு பாடுனா சத்தமா என்ன செய்யும்? பாடும். பாக்கி எல்லாம் செத்தவனுங்க கையில சொல்லுங்க வெத்தலை கொடுத்த மாதிரி தான். ஒரு சுறுசுறுப்பும் இருக்காது. ஆனா இதே தொண்டைய ரேஷன் கடையில போய் பார்க்கணும். ஐயோ இந்த பூனையும். ஆமா, ஆண்டவருக்கு தோற்றணும். நம்ம எல்லாரும் அப்படியாக்கும் இருக்கோம். இன்னைக்கு சபையில நிலைமை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. வேதனையோட சொல்றேன். சபைகளில் ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிருள்ளவன் பெயர் பெற்றிருக்கிற, ஆனா எப்படியாக இருக்கிற? செத்தவனா இருக்கிற. விசுவாசி என்ற பெயர்ல இருக்கிறோம், ஆனா செத்த விசுவாசியாட்டாக இருக்கிறோம். உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் உயிரடைய வைப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாவத்தின் விளைவுகள் நம்மை கர்த்தரை பாட விடவே விடாது, கர்த்தரை துதிக்க விடவே விடாது. வாயிலிருந்து ஒரு துதி பாடல் எழும்பி வராது. நான் ஏதோ சொல்லுகிறது உங்களுக்கு புதுமையா தெரியலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால கர்த்தரை மகிழ்ச்சியா பாடின அந்த பாடல் இன்றைக்கு உங்க வாயில வருகிறதா? எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்தி துதித்த துதி இப்பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறதா? இவைகள் இன்றைக்கு இல்லை என்றால் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த பழைய மகிழ்ச்சியின் பாடல், அந்த துதி பாடல் உங்க உள்ளத்திலிருந்து வெளியே வர ஆண்டவர் இந்த நாளில் கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வாசிக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியாய் வாழ்கிறதே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மருந்தாக காணப்படுகிறது. பாவம் என்ன செய்கிறது? மகிழ்ச்சியை திருடி விடுகிறது. இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள எப்படி பெருகுகிறது? சங்கீதம் 16:11 ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. கர்த்தரோடு நெருங்க நெருங்க, கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க உன்னுடைய வாழ்க்கையை அதிகமான நன்மைகளால், அதிகமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, பாவம் மனிதனை மகிழ்ச்சியற்றவனாக மாற்றிவிடுகிறது. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவரிடத்திலிருந்து திருடி விடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7வது காரியம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவம் அவனை எப்படியெல்லாம் வாழ வைக்கிறது? அவனை தேவன் மேல் உள்ள நம்பிக்கையிலே அவனை உறுதியற்றவனாக மாற்றி விடுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவன் எங்க கண்களை ஏறெடுக்க துணியல்லையா? வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியல்ல. என்ன காரணம்? அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாவம் செய்து வாழ்ந்தால் கர்த்தரிடத்திலே தைரியமாக போகக்கூடிய இருதயம் நமக்கு என்ன செய்யாது? வராது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்கொண்டே இருப்போம். நான் ஜெபம் பண்ணினா கர்த்தர் எங்க கேட்பார்? என் ஜெபத்துக்கு என்ன மாறுதல் வரப்போகிறது? நானே இப்படி வாழ்கிறேன், நானோ அப்படி வாழ்கிறேன் என்று நம்மை நாமே மனம் கசந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் உவமையில சொல்லுகிறார், ஆயக்காரன் எப்படியாம் தன்னுடைய கண்களை கூட வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக் கொண்டு சொல்லுகிறானா, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் எப்படி இரும்? கிருபையாயிரும். உங்களை தைரியமற்றவர்கள்
இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது பாவம். ஆண்டவரோடு போய் வழக்காட உங்கள் இருதயத்தில் தைரியம் இல்லாதவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைக்காக கர்த்தரிடத்தில் போய் போராடுகிறதற்கு உங்களை தைரியமற்றவர்களாக பாவம் மாற்றி விடுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையில இடமில்லாததாக பாவத்தினுடைய கிரியைகள் உங்களை மாற்றி விடுகிறது. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களை பாவ வழிகளில் இருந்து விடுதலையாக்கி அவருடைய சமூகத்தில் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரிடத்தில் போய் சேர்கிறதற்கு வழிகளை உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்றேன், பாவ வழிகளை விட்டு வெளியே வந்தா நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறிடும். நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுகிறதற்கு அதிக முகப்பு காட்டுவோம், அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம், அதிக விருப்பம் காட்டுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. பாவ வழிகளை விட்டு வெளியே வர பரலோக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நிறைய பேர் பாவம்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நேற்றுக்கு நான் பாவம்னா என்னன்னு வெளிப்படையா பேசினேன். நேற்று உள்ள செய்தியை கேளுங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய தப்புகள் மட்டும் அல்ல பாவம். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாதது கூட என்னதுதான் பாவம். ஆண்டவருக்கு தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை எல்லாம் நாம் இன்னும் சரிப்படுத்த வேண்டுமோ அவைகளை சரிப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்தருளுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்தில் யோவான் அதனாலே தான் மக்களை அவர் எச்சரிக்கிறார் நிருபத்தின் மூலம். 1 யோவான் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3, 21, 22 வசனங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 2வது அதிகாரம் 28வது வசனம் கூட வாசியுங்கள். 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள். பாருங்க எவ்வளவு அழகா யோவான் தேவனுடைய ஜனங்களை எச்சரிக்கிறார். பாருங்கள், நாம் பாவம் செய்யாமல் இருப்போம் என்றால், நம்முடைய இருதயத்தில் அக்கிரமங்களும் பாவங்களும் குடிகொள்ளாமல் இருக்கும் என்றால், நாம் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நமக்கு தேவையானவைகளை கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் வாழ்கிறதற்கு அது நமக்கு ஏதுவாகும் என்கிற கருத்தை வசனத்துக்குள்ள வைத்து தேவனுடைய மனிதன் பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிற அழைப்பு அதுதான். நீ ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாழ்வதற்கு, ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாக வருகிறதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் இன்றைக்கு நான் மன்னிக்கும்படி காத்திருக்கிறேன். நீ மனம் திரும்பினால், அந்த அறிக்கையிட்டால் அவைகளை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 8வதாக, மனிதனுடைய பாவம் அவனை மரணத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறது. ரோமர் 6:23 வாசிக்க கேட்போம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பாவம் ஒரு மனிதனை இறுதியாக அழைத்து செல்கிற ஒரு பெரிய சுற்றுலா தலம் எங்கே என்றால் மரண குழி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் சாத்தா ஒன்ன பல இடத்துக்கு சுற்றுலா கூட்டிட்டு போகிறான். விபச்சார விடுதி, மதுவான கடை, எங்கெங்கெல்லாம் உண்டோ எல்லா இடத்துக்கும் சுற்றுலா கூட்டிட்டு போவான். இங்க அனுபவிக்கிற சுற்றுலா எல்லாம் அற்ப காலத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம், அற்ப காலத்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, அற்ப காலத்துக்கு நம்மள மாதிரி உலகத்தில் எவன்டா பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் செய்கிற ஆளுகளுக்கு ஒரு பெரிய இருதயம் உண்டு. அந்த
அந்த இருதயத்தை சொல்றேன், என்னைய மாதிரி தைரியசாலி உலகத்திலேயே ஒருத்தனுமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு பிறகும் அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியும். அன்பானவர்களே, கடைசியில சத்துரு நம்மளை கூட்டிட்டு போகிற ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் எங்க தெரியுமா? நரகம். அங்க போனா இதுவரைக்கும் உலகத்திலேயே பார்த்திராத புழு எல்லாம் அங்க கிடக்கும். அல்லேலூயா. புழுக்கள் நிறைய பார்க்கணும்னு ஆசை உள்ள யாராவது உண்டுன்னா ஒண்ணுமே செய்யாண்டா அப்படியே போங்க, உங்களை கூட்டிட்டு போவான். அழகான இடம், வெரைட்டியான புழுக்கள் அங்க நிறைஞ்சு கிடக்குது, தாராளமா பார்க்கலாம். அங்க ஃப்ரீயா சாப்பிட இருக்குங்கிட்டோம். அல்லேலூயா. ஆமா, புழு மீல். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்று சாப்பாடு இருக்குல்ல, எலி பாச்சான் கரப்பான் என்ன எல்லாமோ சாப்பிடுறாங்க. அது மாதிரி நரகத்தில் போனா இலவசமா நீங்க சாப்பிட விரும்பாட்டாலும் அதுவே வந்து உங்களுக்குள்ள என்ன செய்யும்? ஏறும். நீங்களே கடிச்சு தின்னுகிடலாம். ஆண்டவருக்கு தோத்திரம். கவனிக்கிறீங்களா? ஃப்ரீ டூர் தான், நோ காஸ்ட். எந்த ஒரு பைசாவும் நீங்க கொடுக்காண்டா ஃப்ரீயா போலாம். ஆண்டவருக்கு தோத்திரம். அடுத்தது அங்க நீங்க பார்க்கக்கூடிய விசேஷ இடம் அழியாத அக்னி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க நீங்க எல்லாம் கொளுத்துகிற அக்னி கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிருது. நீங்க அணைக்காட்டா பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி கோரி ஊத்தி என்ன செய்வான்? அணைப்பான். அங்க போனா அணைக்கணும்னு நினைச்சாலும் அணைக்க முடியாத அந்த பெரிய அக்னியை நல்லா பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, அந்த டூர்ல என்ன பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, என்ன வந்தாலும் நம்ம சரீரம் வேர்க்கவே வேர்க்காது. அங்கே போனால் உங்கள் சரீரம் நன்றாக வியர்க்கிறதை உங்களாலே பார்க்க முடியும். ஆனால் ஜென்ம காலத்துக்கும் அந்த டூர் முடியாது. நீ அங்கே தான் கடந்து சாவாம சாவணும். இங்க டூருக்கு போற இடத்துல எல்லாம் நிறைய கடை இருக்கும். நல்ல ஜூஸ் வாங்கி ஊத்தலாம், நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் அடிச்சு ஊத்தலாம், என்னென்ன உண்டோ எல்லாம் உள்ள ஏத்தலாம். அங்க போனா தவிச்ச வாய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அதுலயும் ஐஸ்வர்யவான் சொன்ன மாதிரி நுனி விரல்ல முக்கி நாக்குல வைக்கிற அந்த அளவு தண்ணி கூட அங்க இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடமாக்கும் அந்த இடம். அங்க போறதுக்கு ஒண்ணும் செய்ய தம்பி, இப்ப எப்படி போறியோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அங்க போவாண்டாம்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு நாங்க பிரசங்கிக்கிற வசனத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு வெளியே வா. அந்த மரண ஆக்கினையை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி உனக்கு நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேருக்கு பரலோக ராஜ்யம் போகணும், ஆனா பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறதுக்கு மனமே இல்லை. பரலோக ராஜ்யம் போகணும், ஆனா ரட்சிக்கப்பட விருப்பம் இல்லை. பரலோக ராஜ்யம் போகணும், எத்தனை வருஷம் ஞானஸ்நான பிரசங்கம் கேட்டாலும் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. தாழ்மையா சொல்றேன், டூர் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல விசா ஸ்டாம்ப் ஆயிரும், ஃபிளைட்டும் வந்துடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், போலாம். அப்படியே இருந்துக்கா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களை பிரசங்கம் பண்ணினியான்னு மட்டும்தான் கேட்பாரு, பிடிச்சி முக்குனியாலேன்னு கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரவியலை முக்குறதுக்கு தான் அதிகாரம். எல்லாரையும் பிடிச்சு முக்குறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலவன் ஞானஸ்நானம் எடுப்பான். எப்ப தெரியுமா? பெண்ணு கட்ட போன உடனே. உன்னோடதெல்லாம் ஞானஸ்நானமே கொடுக்கப்படாது. பெண்ணு கட்டியவனுக்கு ஞானஸ்நானம்னு ஒரு ஞானஸ்நானம் பைபிள்ல இல்லை. அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவை. கட்டிட்டு போ எந்த ஆலயம். ஞானஸ்நானம் கல்யாணம் பண்ணதுக்காக கிடையாது. ஞானஸ்நானம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா மாறினவனுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம். அது ஆண்டவருக்கு பண்ணி கொடுக்கிற உடன்படிக்கை. உன் மனைவிக்கு பண்ணி கொடுக்கிற உடன்படிக்கை அல்ல, அது ஆண்டவருக்கு பண்ணி கொடுக்கிற உடன்படிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுன்னா ரொம்ப வெப்பராடும். ஞானஸ்நானத்தை பத்தி பேசினாலே சில ஆளுகளுக்கு சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யும்?
கலங்கும், வலிக்கும். நான் சொல்லுதேன், எங்கள் மேல் விழுந்த கடமை, எங்களுடைய வார்த்தை சுவிசேஷத்தை நாங்க அறிவிக்காட்டா ஒரு நாள் நாங்க மேல போய் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு ராத்திரியும் சொல்றேன், எத்தனை நாள் பிரசங்கம் கேட்டு இன்னும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற ஒழுப்பம் இல்லாம வாழ்கிற எந்த ஆத்துமா ஆனாலும் சரி, தெளிவா சொல்றேன், டூர் ரெடி ஆகுது, நீயும் ரெடி ஆயிக்கா. வழங்கினவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க போவாண்டா அப்படின்னு ஆசை உண்டுன்னா இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒப்பு கொடு, மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் தேசத்தில் பல விதங்களில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அந்த வருகைக்கு ஆயத்தமாகிறதற்கு இன்றைக்கு இருதயம் உள்ளானால் நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். ஒரு பழைய பாட்டுண்டு, இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே, இனி மோசம்தான், அசதியாக ஜீவித்து வந்தால். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு வரி கைத்தட்டி பாடலாமா? இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே, இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே, இனி மோசம்தான், அசதியாக ஜீவித்து வந்தால். இது மோசம்தான், அசதியாக ஜீவித்து வந்தார். பின்பு அலறிடுவாயே இயேசு கைவிடும் போது, பின்பு அலறிடுவாயே இயேசு கைவிடும் போது. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். ஆகாயத்தில் நடக்கும் கல்யாணத்திலே, ஆயத்தில் நடக்கும் கல்யாணத்திலே சுத்தர் பாடுவார் அல்லேலூயா செட்டை அடித்தே, சுத்தர் பாடுவார் அல்லேலூயா செட்டை அடித்தே. அப்போதங்கிருப்பாயோ பூவில் ஓடி ஒளிப்பாயோ, அப்போதங்கிருப்பாயோ பூவில் ஓடி ஒளிப்பாயோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே. ஓ அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், கோர அக்கினி பூமியில் சொரியும் வேளையில், கோர அக்கினி பூமியில் சொரியும் வேளையில், நீயும் அகப்படாமலே உன்னை தப்பிக் கொள்வாயோ, நீயும் அகப்படாமலே அன்று தப்பிக் கொள்வாயோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். மேகத்தில் இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகத்தில் இயேசு ராஜா வேகம் வாராரே. பாரம் ஏறுவார் பரிசுத்தர் வேறு ரூபமாய், பாரம் ஏறுவார் பரிசுத்தர் வேறு ரூபமாய். அன்று மேகமேறிட நீயும் ஆயத்தம் தானா, அன்று மேகமேறிட நீயும் ஆயத்தம் தானா. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் இயேசு இதோ வருகிறார். லௌகிக கவலையோடு பேரும் தீனியும், லௌகிக கவலையோடு பேரும் தீனியும், வேறும் மாமிச சுவாபத்தோடு நான் என்பதுமே, வேறும் மாமிச சுவாபத்தோடு நான் என்பதுமே. உன்னை மோசம் போக்குமே, உந்தன் ஆசை அழியுமே, உன்னை மோசம் போக்குமே, உந்தன் ஆசை அழியுமே. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, வேகம் எழும்பு சீயோனே, இதோ வருகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
பாவம் செய்து செய்து வாழ்கின்ற மனிதனை அது அழைத்து கொண்டு போய் விடுகிற கடைசி இடம் மரணம். அதற்கு பிறகு உன்னை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. எசேக்கியேல் 18:4 ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இன்னும் அதனுடையதான ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்க கேட்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பார்களும் கொலைபாதகர்களும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுவது இதுதான். அக்கினியும் கந்தகமும் எரிகின்றதான அக்கினி கடல் அல்லது நரகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பயங்கரமான இடம். வெளிப்படுத்தல அதையே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதுதான் இரண்டாம் மரணம் என்றும் கர்த்தருடைய வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாம் மரணத்திலே ஒரு மனிதன் பங்கடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் யார்? சாகிறவனுடைய சாவை விரும்புகிறாரா? இல்லை. ஒரு மனிதன் சாகிறதையும் ஆண்டவர் விரும்பவில்லை. வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம். எசேக்கியேல் 18 அதனுடைய 32வது வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை, அவனை மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏன் பாவம் செய்யக்கூடாது? பாவம் அதனுடைய சம்பளமாகிய மரணத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போய் விடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9வதாக, பாவம் ஏன் செய்யக்கூடாது? மனிதனை தேவன் சிட்சிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அது காரணமாக மாறிவிடுகிறது. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 7வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 7 11 13. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் பாவம் செய்து 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 மனம் திரும்பாமலேயே வாழ்வான் என்றால் கர்த்தர் அவனை சிட்சிக்கிறதற்கு ஏதுவாகிறது. கர்த்தர் அவனை அடிப்பதற்கு ஏதுவாய் மாறுகிறது. அது விசுவாசி ஆனாலும் சரி, அவிசுவாசி ஆனாலும் சரி. அது அவிசுவாசிக்கு தானே பாஸ்டர்னு நீங்க நினைப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ஒரு மனிதன் தனக்கு தரப்பட்டிருக்கிற தருணங்களை பயன்படுத்தி தன்னுடைய தப்பிதங்களை விட்டு வெளியே வராவிட்டால் அவனையும் விடமாட்டார். வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதனுடையதான 20, 21, 22, 23 வசனங்கள் வரையிலும் வேகமாய் வாசியுங்கள். ஆகிலும் உன்பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்களை தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை
அவளையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆளு ரட்சிக்கப்பட்டதா ரட்சிக்கப்படாததா? ரட்சிக்கப்பட்டது. சபைக்கு உள்ளதா சபைக்கு வெளியே உள்ளதா? சபைக்கு உள்ளது. பட்டம் தீர்க்கதரிசி, வேலை என்னது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பட்டம் தீர்க்கதரிசி வேலை வேசித்தனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஏதாவது தேவனுடைய கிருபையை பாருங்க. அவர் சொல்றாரு, அவ பாவம் செஞ்சுட்டாட்டு உடனே நான் அவளை அடிக்க ஒண்ணும் இல்ல. நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தில் துணிஞ்சு நடக்க காரணம் என்ன தெரியுமா? தங்களுக்கு தேவன் எவ்வளவு கிருபை பாராட்டி, சரி மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படின்னு சொன்னாலும் அதை பயன்படுத்தாமல் துணிகரமாய் போகிறார்கள் அல்லவா? அந்த மனம் திரும்புதலுக்குரிய அந்த தருணத்தை ஒரு மனுஷன் பயன்படுத்தாமல் அவன் துணிகரமாய் போகும் பொழுதுதான் கர்த்தர் சிட்சிக்கிறதற்கு ஏதுவாகிறது. மனம் திரும்புறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றார், அவளை நான் என்ன செஞ்சு விடுவேன்? கட்டில் கடையாக்கிடுவேன். அவளை மட்டும் இல்லை, பிறகு சொல்றார் அவளுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வேன்? கொல்லவே கொல்லுவேன். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், பாவம் ஒன்றை மட்டும் பாதிக்காது, அது உன்னுடைய ஜெனரேஷனையும் பின்னால பாதிக்கும்ன்றதை நல்லா விளங்கிக்கிடணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரியோ உங்களுக்கு ஆண்டவர் மீட்பை தருவதற்காக காத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவம் தேவன் மனிதனை சிட்சிப்பதற்கு காரணமாய் மாறுகிறது. இந்த ராத்திரி வேளை ஒருவரும் சிட்சிக்கப்படாதபடி அத்தனை பேரும் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி நீடிய வாழ்வை அடைந்து பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10வது காரியம், பாவம் செய்வதனால் என்ன நடக்கிறது? பாவம் தேவனை காயப்படுத்துகிறது. வாசித்து பாருங்கள், ஏசாயா 43வது அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 43:24. நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தி ஆக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். உன்னுடைய அக்கிரமங்களினாலே நீ என்ன பண்ணினாய்? வருத்தப்படுத்தினாய். நல்லா கவனிங்க, ஆண்டவரை சங்கடப்படுத்துகிறதும் ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறதும் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற பாவம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஓசியா 11வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசியுங்கள். ஓசியா 11வது அதிகாரம் 8-9 வசனங்கள். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நடுவில் உள்ள பரிசுத்தர். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். பாருங்கள், ஆண்டவர் இதற்கு முந்தைய வசனங்களில் எல்லாம் எப்ராயிமினுடைய சிட்சையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பேசிவிட்டு பின்னாலே சொல்கிறார், நான் உன்னை எப்படி அது மாதிரி எல்லாம் செய்வேன். ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய இரக்கங்களையும் உருக்கங்களையும் அங்கே அவர் விளங்க பண்ணுகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, கர்த்தர் என்னதான் பாவத்தின் நிமித்தம் மனிதனை தண்டிக்கிறவராய் இருந்தாலும், பாவ கிரியைகளின் நிமித்தம் மனிதனை சிட்சிக்கிறவராய் இருந்தாலும், இந்த ராத்திரி வேளையிலும் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை சிட்சிக்க விரும்பவில்லை, உன்மேல் பரிதபிக்கிறேன். இன்றைக்கு நீ மனம் திரும்பி, இன்றைக்கு நீ உன்னுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி வந்தால் உன்னை வாழ வைக்கிறதற்கு நான் இந்த ராத்திரி வேளையிலே உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை உன்னுடைய வாழ்க்கைக்கு நேராக வெளிப்படுத்துகிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அன்றைக்கு எருசலேமை பார்த்து மனம் கசந்து அழுதது போல இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் மனக்கசந்துதான் நிற்கிறார். சகோதரா, இன்னும் பாவத்தில் தொடர விரும்புகிறாயா? இன்னும் அக்கிரமங்களிலே தொடர விரும்புகிறாயா? வேண்டாம். இத்தனை வருடம் உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் தொடர்ந்து விட்டன. அதனால் எத்தனையோ பின்விளைவுகள், அதனால் எத்தனையோ ஆபத்துகள், அதனால் எத்தனையோ நன்மைக்கேடுகள் உன் குடும்பத்துக்குள்ள வந்துவிட்டன. ஆனால் இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாவ வழிகளை விட்டு வெளியே வா. உனக்கு தேவையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்து முடிவிலே உன்னை என்னோடு கூட பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் அடுத்து மனிதனுக்கு என்ன உண்டாக்குகிறது தெரியுமா? பாவம் நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வருகின்றன. சங்கீத புஸ்தகம் அதனுடையதான ஸ்தோத்திரம் 107வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தினாலும், தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நிர்மூடர் தங்களுடைய அக்கிரமங்களினாலும் பாதக மார்க்கத்தினாலும் அவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்களாம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்து சொல்லுகிறார். 103ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தன்னுடைய ஆத்துமாவோடு தாவீது பேசுகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தினால் மனிதனுக்கு சில வியாதிகள் வருகின்றன. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உண்மையாகவே உன் பாவங்களை மன்னிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தினால் வந்த நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அதனாலே தான் சில கூட்டங்களில் பாருங்கள், சுவிசேஷங்களை பிரசங்கித்த பிறகு மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இனிமேல் இந்த பாவத்தை நாங்கள் செய்வதில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்களை குணமாக்கும் என்று ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் சரீரத்தில் அற்புதங்களை செய்து அவர்களை குணமாக்கி அனுப்புகிறார். ஆனால் சங்கடமான விஷயம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுங்க எத்தனை ஜெபம் பண்ண பிறகு சில வியாதி என்ன செய்யலை, போகலை. காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் என்ன பெரிய பாவமா அப்படின்னு தங்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுவதுதான். துணிகரமான அனுபவங்கள் உங்களை விட்டு விலகட்டும். சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் விரும்பாதது என்றால் அதை உடனடியாக நிறுத்திவிடுங்கள். அல்லேலூயா. there is no compromise with the sin. பாவத்தோடு உங்களுக்கு எந்த ஒரு சமரசமும் வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் வழக்காடாதிருங்கள், அதற்கு விரோதமாய் எதிர்த்து பேசாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் கட்டுகளுக்குள் அகப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 107ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. 10-11 வாசித்தா ஆண்டவருடைய வசனங்களை ஒருத்தர் அசட்டை பண்ணுனா அவனுக்கு ஜென்மம் எப்படி போகும்ன்றத பைபிள் சொல்லுது. வாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி செய்யாம ஆண்டவருடைய வசனங்களுக்கு எதிர்த்து நடந்தா, பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களுக்கு விரோதமா உங்க காலை தூக்கிட்டு நடந்தீங்கன்னா என்ன சொல்றார் தெரியுமா? அவர்களை மரண இருளுக்குள்ள அகப்படுத்துகிறாராம், அந்தகாரத்துக்குள்ள அகப்படுத்துகிறாராம், இரும்பிலையும் அவர்கள் பயங்கரமான கட்டுகளிலேயும் அகப்பட்டு கிடக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாராம். பெந்தேகோஸ்துக்காரனுக்கு கட்டுக்கு காரணம் என்னன்னு இப்ப விளங்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சண்டே உனக்கு விரோதமா ஆண்டவருடைய வார்த்தை வந்தப்போ அதையெல்லாம் அலட்சியம் பண்ணி கர்த்தருடைய ஊழியர்களை பரியாசம் பண்ணி கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமா பேசி உனக்குன்னு ஒரு 4 குரூப்பை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் எப்படி இப்படி பேசலாம், அவர் எப்படி இப்படி சொல்லலாம், இப்படி எல்லாம் பரியாசம் பண்ணினதை யாரும் பார்க்கல, உன்னை உண்டாக்குன தெய்வம் பார்த்தாரு. அதனால கொஞ்ச காலம் இப்படி கடைன்னு போட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா.
மரியாதையா மனம் திரும்பி வசனத்துக்கு உன்னைய ஒப்பு கொடுத்தா இன்றைக்கு அந்த கட்டை உடைக்க வல்லவராயிருக்கிறார். நல்லவர் அல்லேலூயா. இன்னும் ஏசாயால ஒரு வசனம் ஒன்றுக்கு உங்களுக்கு வேணும்னா தேடி எடுத்து காட்டித்தாரேன். மீண்டும் மீண்டும் பரியாசம் பண்ணிக்கிட்டே போனா உங்க கட்டுகளை கர்த்தர் பலக்க வச்சிருவாரு. ஏசாயா 28வது அதிகாரம் 22வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. பரியாசம் பண்ணுகிறவனுக்கு கட்டு அவளாது, கட்டு இருவிக்கிட்டே போகும். வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். என்ன பண்ணாதுங்க? பரியாசம். இன்னைக்கு எல்லாருக்கும் பரியாசம் கூடி போச்சு. சிலருக்கு பரியாசமே வாழ்க்கையா போச்சு. ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கு, அதுக்கு பேர் பரியாசக்காரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்க. அதிகமாய் கர்த்தருடைய வசனத்தை பரியாசம் பண்ணனா, கர்த்தருடைய ஊழியர்களை பரியாசம் பண்ணனா, ஆராதனையை பரியாசம் பண்ணனா, ஆண்டவருடைய வசனங்களை பரியாசம் பண்ணனா, உனக்கு இருக்கிற கட்டு அவளாது, கூட கொஞ்சம் கழுத்தை இருக்கிற மாதிரி இறுக்கி விட்டுருவாரு. ஜாக்கிரதையா இருந்துக்கா. இன்றைக்கே மனம் திரும்பினா உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் ஓடிவிட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை கூட உங்களுக்கு சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்காதபடி பாவம் ஒரு பெரிய தடையாக நிற்கிறது. வாசிங்கள் ஏசாயா 59:2. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க, பாச எத்தனை வருஷமா ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? எங்க ஜெபத்துக்கெல்லாம் என்ன தர மாட்டாரா? பதில் தரமாட்டாரா? ஆண்டவர் திருப்பி உன்னை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இரக்கம் இல்லையா? இத்தனை வருஷமா பாவத்தை விடுன்னு உன்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்க உனக்கு கொஞ்சமும் இரக்கம் இல்லையா? அவர் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டியா இருக்கிற நீ அவர் சொல்லதுக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு மாறி நடக்கும்போது உன்னை உண்டாக்குனவர் நீ சொல்லுறத கேட்பாரா? நீங்க பெற்று வளர்த்த பிள்ளைகள் நீங்க சொல்லுறத கேட்காம அதுக உங்கள்கிட்ட சொல்லுறத நீங்க கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்போன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கேட்டா அவன் சொரணே இல்லாதவன் அர்த்தம். அப்படிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லல, அவன் அப்பனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் அர்த்தம். இன்னைக்கு அப்படிதான் நடக்கு. இன்னைக்கு பிள்ளைகள் தான் பெற்றோரை வளர்க்குறாங்க, பெற்றோர் பிள்ளைய வளர்க்கல. சரி போகட்டும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு எங்க உன் வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாததெல்லாம் இருக்குன்னு பாரு. அதை முதல்ல இன்னைக்கு தூக்கி வெளியே போடு. நீண்ட வருஷ ஜெபங்களுக்கு பதில் தானா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் உண்டாக்கும் தெரியுமா? ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் உனக்குள்ள பாவங்களை சாத்தான் விதைக்கிறான். இதுதான் காரணம். உன்னுடைய நல்ல வாழ்வை அவன் அழிப்பதற்கு தான் வழிகளை கொண்டு வருகிறான். நேற்றைக்கு நான் சொன்னேன், மனிதனுடைய பாவத்துக்கு சாத்தான் பயன்படுத்துகிற 3 ஏரியா: உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 எல்லைகளிலும் இருந்து மனிதனை பாவம் செய்வதற்கு பிசாசு வழி வைக்கிறான். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை சகோதரா சகோதரி, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னை குணமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கழுவி அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக உன்னை மாற்ற விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு ஒப்பு கொடுக்க விரும்புகிற எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சீக்கிரமாக எழும்புங்கள். Thank you Lord. Hallelujah. We glorify your name. Hallelujah. எல்லாருடைய கண்களையும் மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாராளமாய் தாரும். உம்முடைய வசனங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. உம்முடைய வசனங்களின்படி என்னை நான் பரிசுத்தமாக்குகிறதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை கழுவி சுத்திகரிக்கணும், நீர் என்னை பரிசுத்தமாக்கணும், என்னை உனக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றணும். இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற யாரானாலும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என் குறைவுகளை மன்னியும்னு கேளுங்கள், என் குற்றங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த இரவு உங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று விரும்புகிறவர்கள், அல்லது இதுவரைக்கும் கவனிங்கள், இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு இதுவரைக்கும் நான் என் இருதயத்தில் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இந்த கூட்டத்துக்குள்ள நிக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களை நான் பார்த்து கேட்கிறேன். இன்றாகிலும் இந்த ராத்திரி ஆகிலும் என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க உங்க கையை உயர்த்தி கொள்ளுங்க. என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இனி எனக்காக நான் வாழ விரும்பல, இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இந்த கூட்டத்துக்குள்ள யாராவது இருந்தா, இன்றைக்கு நான் ஞானஸ்நானம் எடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி, எனக்கு ஞானஸ்நான சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல கை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உயர்த்தப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் யாராகிலும் உண்டென்றால் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்னும் யாராகிலும் அந்த உடன்படிக்கையில் உங்களை பங்காளிகளாக்கி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயர்த்தி இருக்கிற தேவ பிள்ளைகள் கடைசியாக தேவ மனிதரை சந்தித்து பேசிவிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா. கைகளை தட்டி பாடுங்கள். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான ஹல்லேலூயா. நாமம் இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் உடபரபோ சந்தலபரணம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம்,
அற்புதம் செய்வார். இந்த ராத்திரி வேளை உன் நோய்களை அவர் குணமாக்குவார். இந்த ராத்திரி வேளை உன்னுடைய கட்டுகளை உடைப்பார். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த சில கிரியைகள் இந்த ராத்திரி முதல் என்னை விட்டு விலகட்டும் என்று தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு முடிவெடுத்து ஜெபம் பண்ணு. உன்னை